அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் உங்கள் சுகி. நான் இன்னைக்கு நல்ல ஒரு இட்லி தோசை வடைக்கு வச்சு சாப்பிடக்கூடிய பச்சை மிளகாய் சம்பலோட தான் வந்திருக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் சம்பலை எப்படி செய்யறதுன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் பாதி தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கிறேன். அதை மிக்சியில போட்டுக்கொள்றேன். அஞ்சு பச்சை மிளகாய், நான் 5 பச்சை மிளகாய் போட்டுக்கொள்றேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. 2 உள்ளி பல்லு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு நட்டு கறிவேப்பிலை, ஒரு சின்ன வெட்டின வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, அளவுக்கு உப்பு, அதோட 2 மேசக்கரண்டி பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கொள்றேன். பொட்டுக்கடலை சேர்க்க நல்ல சுவையாக இருக்கும் இந்த சட்னி. கொஞ்சமா அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கொள்றேன். அவ்வளவுதான் உறவுகளை. இதை நான் இனி நல்ல வடிவா பட்டா அரைச்சு எடுக்க போறேன். பாருங்க, நல்ல மாதிரி பட்டா அரைச்சு கொண்டு வந்துட்டேன். எப்படி நல்ல பட்டா வந்திருக்கின்றது பாருங்க. இதை நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதுக்கு சின்னதா ஒரு தாளிப்பு தாளிச்சு சேர்க்க போறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி அடுப்புல வச்சு நான் சின்ன தாளிப்பு கரண்டியை வச்சிருக்கிறேன். வச்சு ஒரு மேசக்கரண்டி தேங்காய் சேர்த்துக்கொள்ள. நீங்கள் உங்களுக்கு விரும்பின எண்ணெயை சேர்த்துக்கொள்ளலாம். நல்லெண்ணெய் என்ன விரும்பின எண்ணெயை சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு தேக்கரண்டி கடுகு, ஒரு தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு, ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், மூன்று 2 சித்தல் மிளகாய், ஒரு நட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டு இதை அப்படியே எடுத்து நான் அரைச்சு வச்சிருக்கேன் அந்த சட்னிக்குள்ள போட்டு கலந்து விட போறேன். அவ்வளவுதான் உறவுகளே. நல்ல ஒரு சுவையான பச்சை மிளகாய் சட்னி செஞ்சாச்சு. இட்லி தோசையை விட வடைக்கு சூப்பரா இருக்கும். வடை சாப்பிட தெரியாமல் 5-6 வடைன்னு நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். மிகவும் சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. எப்படி வந்ததுன்றதை உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கருத்து பட்டியல தெரிவிங்கோ. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.